3 நாள். போன வருஷம் மரக்காணத்துல அப்படியே வந்து அது என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. அது அப்படியே கிடப்பில் போட 3 மாசம் தானே ஆகுது. மரக்காணம் வந்து எவ்வளவு நாள் ஆகுது? போன வருஷம் இல்லைங்க, ஒரு வருஷம் அதுக்கு போட்டு நடவடிக்கைலாம் எடுத்துக்கிறாங்களே. எத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க? அந்த நிகழ்வு சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறமா அந்த நேரத்தில் பேசினாங்க. அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்து யாரெல்லாம் நடந்ததே தெரியல அப்படின்றத கிடப்பு போட்டாங்க. அதுதான் பொறுப்பு இல்லாமல் பேசக்கூடாது. பொறுப்பற்ற முறையில் பேசுகிறாங்க. சட்டமன்றத்தில் தெரியும் வந்தாலும் நேருக்கு நேர் கேட்டால் ஆணித்தரமாக பதில் சொல்லுவாங்க. அசம்பிளி நடந்ததில்ல, அதுக்குரிய விளக்கத்தை போலீஸ் துறையின் சார்பாக நிச்சயமாக தளபதி சொல்லுவார். என்ன நடவடிக்கை எடுத்தோம், எவ்வளோ பேர் கைது செய்யப்பட்டார்கள், எந்த ஸ்டேஜில் இருக்குன்றதை சொல்லுவார். 2 மாநில பிரச்சனையா இருக்கு. நம்ம சிபிஐ விசாரணை போடுற மாதிரி ஒரு கருத்தையும் அனுமதி ராமதாஸ் புதுச்சேரியிலிருந்து மெத்தனால் வந்து இருக்காங்க. 2 ஸ்டேட் ஆக புதுச்சேரின்றது பிஜேபி ஆட்சியிலிருந்து வந்ததுன்னு ஒத்துக்கிறார்களே, அதுவே எங்களுக்கு கிடைத்த வெற்றி தான். அதுக்காக அதாவது சாப்பிட்றவனோட சப்ளை பண்ண வந்தாங்க பெருசு, ஒத்துக்கிறீங்களா? நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன், பண்ணி கொடுத்த ஹோட்டல் டிஃபன் பண்ணி கொடுத்தோம் தானே முதல் அக்யூஸ்டு. அப்போ பிஜேபி கவர்மெண்ட் தான் முதல் அக்யூஸ்ட் அக்கார்டிங் டு அன்புமணி ராமதாஸ். சிபிஐ போட்டதுனால இதெல்லாம் கேட்குறேன். சிபிஐ போட்டு என்ன இருக்கு? இந்த தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 570 கோடி போட்டு என்னாச்சு? எந்த சிபிஐ வழக்கு விசாரிக்கிறதுக்கு? இந்த மந்திரி மேலாம் கொடுத்து சிபிஐ டிஜிபி லஞ்சம் வாங்கினார், உட்கால போலீஸ் கமிஷனர் ஜார்ஜ் வாங்கினார், விஜயபாஸ்கர் வாங்கினார், ரமணன் வாங்கினார்னு கொடுத்து பர்மிஷன் கவர்னர் கொடுத்துட்டாரா? அதுவும் போதைப் பொருள் தானே. ஆக ஏதோ அரசியல் பேரணுன்றதுக்காக ஆள் பேசுறாங்க. கவர்னர் இதெல்லாம் பேசக்கூடாது. அவர் தான் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். அவர் இந்த ஸ்டேட்டை டிஃபெண்ட் பண்ணணும். எங்க மக்களுடைய வரி பணத்தில் சர்க்காரில் கொண்டு எங்க அரசாங்கத்துக்கே எதிர்ப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா அது வந்து அவர் வைக்கிற பதவிக்கு அழகல்ல. அன்புமணியா சொன்னாரு, அவர் சொல்ல மாட்டாரு, எடப்பாடி சொல்றாரு, அவரும் சொல்லிட்டாரா? சரி, அதை பற்றி அவருக்கு கவலைப்பட வேண்டாம். அவங்க அப்பாவோட நான் சொன்னேன். அவர் அறிக்கை விடும்போது எனக்கு அந்த உரிமை இல்லையா? இந்த கொஸ்டின் என்ன பதில்? அன்புமணி மட்டும் பதில் விட்டா அறிக்கை விட்டா நீங்க ராமதாஸ் தான் விட்டுருக்காரு. என்னை விட 10 வயசு சின்னவரா ராமதாஸ் ஒத்துக்கிறாரா? அன்புமணி என்னோட பெரியவர் தானே. அவர் விடும்போது நான் விடுறதுக்கு அவருக்கு இருக்கிற உரிமை தானே எனக்கும். அவர் டாக்டர், நான் வக்கீல், 2 பேருக்கும் ஒரே உரிமை தான்.